நமச்சிவாய வாழ்க. சிவசிவ. அந்த தர்மத்தை கூறுகிறார். ஐயா, யாருடைய மனமே சங்கடப்படக்கூடாது. ஐயா, நீங்கள் சொல்ல சரிதாங்க ஐயா. சைவ சித்தாந்தம் தான் கூறுகிறது. ஒரு செயலை செய்வது என்பது சாதாரணம் எல்லாருக்குமே. ஆனால் இந்த சைவ சித்தாந்தம் என்ன கூறுகிறது? ஒரு செயலை, அது நல்லதோ கெட்டதோ, மனதளவில் நினைத்தாலே அந்த செயல் முடிந்தது மாதிரி தான். ஆகையினால் யாருடைய மனமும் சங்கடப்படக்கூடாது. நீங்கள் சொல்கிறது சரி. இது இயல்பு. அப்படிப்பட்ட நிலையில் ஊர் மக்கள் கூடியிருக்கும்போது அந்த அபிஷேகம் முடிந்து, அலங்காரம் முடிந்து, அப்பனுக்கான சிறப்பு பூஜை, அதற்கு முன்பு இந்த தேவாரம், திருவாசகம், பஞ்சபுராணம் இவற்றை படித்தால் ஏன் ஊர் மக்கள் அறிந்து கொள்ளக்கூடாதா? அவர்களும் படிக்கக்கூடாதா? மேன்மைகள் செய்வ நிதி உலகமெல்லாம் வழங்குவதற்கு இதுவும் ஒரு வழிவகை தானே என்று கேட்கும் பொழுது, தர்ம சங்கடத்திலே அந்த தர்மகர்த்தாவால் சரியான பதில் கூற இயலவில்லை. அவருக்கே நியாயம் தருகிறது. அடுத்த காணொலியில் பார்ப்போம்.